Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. வணக்கம் IBC மங்கை நேயர்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு மில்லட்ஸில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது குழந்தை கூட பண்ணிடலாம். நீங்களே பண்ணி பார்த்துட்டு வேரியேஷன்ஸ் நிறைய பண்ணலாம். பண்ணிவிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு சத்தான உணவை சாப்பிடுங்க. திருப்பி சொல்கிறேன், உணவே மருந்துன்ற ஒரு இதில் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப ஈஸி. இப்போ நான் பண்ண போகிறது குதிரைவாலியில் பீட்ரூட் சூப்புன்றதை பண்ண போகிறேன். நான் பல வகையான இதுவும் வச்சுருக்கேங்க, தானியங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கோசரம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால், கொஞ்சம் பட்டர், வேண்டான்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம். குதிரைவாலி ஒரு 5 மணி நேரமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊறிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு தோலை இது பண்ணிவிட்டு சீவி வச்சுருக்கேன். வேக வைக்கல, நல்லா திருப்பியும் சொல்கிறேன், தோலை சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் பால், ஒரு முழு தேங்காய் எடுத்து ஃபுல்லாக திக்கு இல்லை தின்னு இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் அந்த தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, உப்பு. நான் வெள்ளை மிளகுத்தூள் போடுறேன். நீங்கள் வேணும்னா பிளாக் பெப்பர் பவுடரும் போடலாம். அப்புறம் மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் வச்சு இது பண்ணக்கூடியது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணிவிட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதான வேரியேஷன்ஸும் நான் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம குதிரைவாலி பீட்ரூட் சூப்பு பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம அதுக்கு முதல்ல குக்கர்லேயே பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வரணுன்றதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். நான் கொஞ்சமாக பட்டர், ஜாஸ்தி வேண்டாம். பட்டர் வேண்டான்னு சொல்கிறவங்க இதை போடுங்க, நெய் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அது நல்லா அப்படி மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகும்போது இது பாருங்கள், இது குதிரைவாலி. இதை நான் ஒரு 5 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? 5 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஸ்போக் பண்ணியிருக்கேன். அதுக்கே பாருங்கள், நீங்கள் நல்ல அமௌண்ட் ஆஃப் இது கிடைக்கும் உங்களுக்கு. இதை இப்போ வடிச்சிட்டு, இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் போடணும். இந்த பாருங்கள், இந்த 5 மணி நேரம் ஊற வச்ச குதிரைவாலி இப்போ வடித்து கொண்டு வந்திருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ அதில் நிதானமாக போடுங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இது, பார்த்துக்கோங்க. நிறைய குவான்டிட்டி போடாதீங்க, எக்கச்சக்கமாக ஆகிடும். அப்புறம் கொஞ்சமாக பண்ண கற்றுக்கோங்க முதல்ல. நேயர்களுக்கெலாம் மனம் வராது, இங்கே இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல மனம் வருமா இருக்கும். நெய்யில் வரும்போது, அது பட்டரில் வறுபடும் போது. அடுத்து இந்த துருவின பீட்ரூட்டு, தோல் சீவி துருவின பீட்ரூட்டு வேக வைக்கிற சரியாக போது. இது ஒரு சின்ன பீட்ரூட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறதால அது அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். நான் அதையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வெறும் குதிரைவாலியில் தான் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. எல்லாத்துலேயும் பண்ணலாம். ராகி கம்பை தவிர எல்லாத்துலேயும் பண்ணலாம். சாமை, வரகு, பனிவரகு எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம். அதை ஒன்றும் இதுவே கிடையாது. நான் இன்றைக்கி குதிரைவாலியில் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர. நீங்கள் ராகி கம்பை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் பண்ணலாம். இப்போ இது இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், இது பாருங்கள், இந்த ஜிஞ்சரை கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக போடுறேன். எதுக்குன்னா இது ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அந்த இண்டியனைஸ்டு ஒரு ஃப்ளேவர் வரத்துக்கோசரம் அதை போடுறோம். நம்ம கடைசியில் இதை சர்வ் பண்ணும்பொழுது அதை எடுத்துடலாம், வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இப்படி நெய்யில் இப்படி பட்டரில் நல்லா இதுவாகிருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தேங்காயில் நான் பால் எடுத்திருக்கேன். நான் ஒரு தேங்காயை துருவி இதை பால் எடுத்து வச்சுருக்கேன். மீடியமும், அது ரொம்ப தின்னும் இல்லை திக்கும் இல்லாமல் மீடியமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை பாருங்கள். அதாவது இது எவ்வளோன்னு சொன்னால், இதில் பாதி அளவு இதில் இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாதியை வச்சுக்கலாம். குக்கரில் அது வெந்த பிறகு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணும்னா அப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கலரே பாருங்கள் என்ன அழகாக இருக்கும் பாருங்கள், இது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பண்ணிட்டோமா? இப்போ என்னென்னா குக்கரை மூடிட வேண்டியது தான். அண்ட் பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, எல்லோரும் ஸ்லோ ஃபயரில் பண்ணுங்கள். ரொம்ப நான் எடுத்து கூட காட்டுறேன் நான் உங்களுக்கு, ஃபயர் எப்படி இருக்கணுன்றதை. இதை பாருங்கள், இன்னொரு அடி எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஸ்லோ ஃபயரில் இருக்குது பாருங்கள். ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுட்டு ஒரு 2 விசிலுக்கு வைங்க. அவ்வளோதான், வெயிட் பண்ணுங்கள். 2 விசிலுக்கு வெயிட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு குதிரைவாலி பீட்ரூட் போட்டு இந்த சூப்பை பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள்
வரகு, திணை எதை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த சிறுதானியம் வேணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமும் நீங்கள் மாற்றிக்கலாம். நிறைய எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிளாக போடுங்க, இல்லை கார்ன் மாத்திரம் போட்டு பண்ணுங்கள், இல்லை காலிஃப்ளவரை நல்லா துருவிட்டு பண்ணுங்கள். ஸோ இது ஆக்சுவலி இது பேசிக் மெத்தடு இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி நீங்களே இன்ஃபேக்ட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி கொண்டு வந்துட்டு பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடியில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு. நல்லா வரும் டெஃபினட்டாக. எனக்கு நல்ல அதே மாதிரி நான் தேங்காய் பால் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் மில்க்கு கூட போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நல்ல பசங்களுக்கு கொடுக்குறீங்களன்னா ஃபுல் க்ரீம் மில்க் கூட போட்டு நல்லா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தாராளமாக கொடுங்க. திணை சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட்டு கம்பு சாப்பிட்டா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ இந்த குதிரைவாலின்னு சொல்கிறது என்னென்னா ஹார்ஸ் பவர் கிடைக்கும் உங்களுக்கு. வண்டியிலலாம் இன்ஜினுக்கு சொல்கிறதே ஹார்ஸ் பவர் தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட்டு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இதில். இந்த குதிரைவாலி சாப்பிட்டிங்களான்னு வரகு சாப்பிட்டா அதுவும் நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். அண்ட் எல்லாத்துலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு என்னென்னா ஃபைபர். எல்லாத்துலேயுமே நல்ல ஃபைபர் இருக்குது. இந்த ராகி கம்பு தான் உங்களுக்கு ஊற வைக்கிறது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். பட் இதெல்லாம் வந்து பாக்கி இருக்கிற எல்லா சிறுதானியமும் 5 மணி நேரம் ஊற வச்சா உங்களுக்கு டெஃபினட்டாக போதும். ராகி மாவில் கம்பு மாவில் கூட நீங்கள் வந்து சூப் பண்ணலாம். நான் இப்போ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க, நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் இதெல்லாம். இன்ஃபேக்ட் இது ஏன்னா அது வேக வைக்கிறது கஷ்டன்றதால ராகி மாவுலையும் கம்பு மாவுலையும் நான் பண்ணியிருக்கேன். அதையும் அந்த மாதிரி சூப்பும் நீங்கள் வெரைட்டியாக சூப் மாற்றியே டெய்லி பசங்களுக்கு கொடுத்தீங்களான்னு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபுல் மீலாக இருக்கும் அவங்களுக்கு 2-3 வெரைட்டி வெஜிடபிளும் உள்ளே போயிடும். ஸோ உங்களோட பர்பஸ் வந்து டெஃபினட்டாக சால்வ் ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி பண்ணி கொடுங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து நல்லா வெயிட் பண்ணுங்கள் இந்த குக்கர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அப்படி ரிலீஸ் ஆகுது. இப்போ அவர் க்ளோஸ்அப்பில் காட்டுவாராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. கலர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இது திக்காக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாக்கி இருக்கிற தேங்காய் பாலை இதில் போட்டுடலாம். இல்லை நீங்கள் திக்காகவே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கூட கொடுங்க. ஆனால் சூப்புன்னு சொன்னால் அது கொஞ்சம் டெஃபினட்டாக கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். அதனால் இதை பாருங்கள். இப்போது நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ தெரியல, முதல்லையே நான் உப்பு போடலை. அதனால் இப்போ உப்பு போட போகிறேன். அப்புறம் நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் போடுறேன். நீங்கள் வேணும்னா பிளாக் பெப்பர் பவுடர் போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் போடுறேன். அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலி எத்தனை நிமிஷத்தில் இப்போ இந்த சூப்பை பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியான ஒன்று. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் குதிரைவாலி பீட்ரூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சிறுதானியம் ராகி கம்பை தவிர வேறு எந்த சிறுதானியனாலும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அண்ட் வெஜிடபிளையும் மாற்றி போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த சூப்பை சாப்பிட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு ரொம்ப இப்போ தான் நான் சொன்னேன், நான் குதிரைவாலி ஹார்ஸ் பவர் ரொம்ப டயர்டாக நீங்கள் வரீங்க சொன்னால் அன்றைக்கி வந்து இந்த சூப்பை பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கெயின் ஆகும். பவர் நல்ல பாடிக்கு கெயின் ஆகும். அதனால் டெஃபினட்டாக இதில் எனர்ஜி இருக்குது, பவர் இருக்குது, எனர்ஜி இருக்குது. அதனால் குதிரைவாலிக்கு அதோட இதுதான். அண்ட் பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லது, ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். அதனால் பீட்ரூட் போட்டிருக்கேன் நான். ஸோ அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது. இன்ஃபேக்ட்டு இதை தவிர நீங்கள் கூட கார்ன் போடலாம், எல்லாம் போடலாம். பட் ஆனால் நான் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி இவ்வளோ தான். இன்னும் கொஞ்சம் சில்ட்ரன் வந்து ரொம்ப இதுவாக நான் தேங்காய் பால் போட்டு தான் பண்ணியிருக்கேன். லைட் ஸ்வீட் ஸ்டின்ட் இருக்கும். அப்படியே உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கட்டி வேணால் இப்படி கொஞ்சம் வெல்லம் போடுங்க. பட் நான் அதை வந்து அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். பட் ஆனால் வேணும்னா சின்ன குழந்தையாக இருந்தால் அது சாப்பிடணும்னு சொன்னால் ஒரே ஒரு கட்டி வெல்லம் போடுங்க. அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். குதிரைவாலியோட பெனிஃபிட் திருப்பி நான் சொல்கிறேன், நல்ல ஹை ஹார்ஸ் பவர் எனர்ஜி இருக்கும் அதில். ஸோ அதனால் அதில் பண்ணி கொடுத்தீங்களான்னு நல்லாயிருக்கும். பட் பாக்கிக்கும் நல்ல எஃபெக்ட் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க, தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சர்விங் டிஷ்ஷில் நான் இதை போட்டுட்டு நான் இப்போ இந்த இதில் மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட போகிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது எதுக்குன்னா ஒரு டெக்கரேஷனுக்கு பார்த்தா ஒரு அழகாக இருக்கும். அண்ட் எள்ளும் உடம்புக்கு நல்லது. அதனால தான் ஒரு பாயிண்டில் நான் போடுறேன். நான் பாருங்கள், இப்படி டெக்கரேட்டிவாக நீங்கள் போடுங்க. அதை பார்த்தாலே பசங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை ரீசன். அண்ட் எள்ளு உடம்புக்கு நல்லது.
சுவையான குதிரைவாலி பீட்ரூட் சூப் ரெடி. பசங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு நன்றி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஆவலோடு காத்திருக்கும். மீண்டும் நன்றி. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holidays.